மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னது தெளிவாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த அவையில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பிதுரை பேசியதில் ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிக்கும் போது எப்படி அவருக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார் என்பது என்னுடைய கேள்வி. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை கண்டித்து அதை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே அதை எதிர்த்திருக்கிறார்கள், கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். வாக்கெடுப்பு நடக்க நேரத்தில் தான் வெளிநடப்பு செய்தார்கள். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ளுங்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று நீங்கள் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். நான் உறுதியாக சொல்லுகிறேன், அந்த அவையில் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, சபாநாயகருக்கு முன்பே நின்று போய் வெள்ளுக்கு போய் சபாநாயகருக்கு இருக்கை கருகிலே போய் போராட்டமே நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா? மாண்புமிகு முதலமைச்சர். திமுக மட்டுமல்ல, தோழமை கட்சிகளும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. எப்படி முடிஞ்சு போய் சட்ட திருத்தம் வரும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். உங்களுடைய மாநிலம் உங்களுடைய உறுப்பினர் தான் ஆதரிச்சு பேசியிருக்கிறாரு. இதுதான் உண்மை. மாநில உரிமை பறிபோக ஆதரிச்சிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னது தெளிவாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த அவையில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பிதுரை பேசியதில் ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிக்கும் போது எப்படி அவருக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார் என்பது என்னுடைய கேள்வி. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை கண்டித்து அதை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே அதை எதிர்த்திருக்கிறார்கள், கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். வாக்கெடுப்பு நடக்க நேரத்தில் தான் வெளிநடப்பு செய்தார்கள். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ளுங்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று நீங்கள் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். நான் உறுதியாக சொல்லுகிறேன், அந்த அவையில் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, சபாநாயகருக்கு முன்பே நின்று போய் வெள்ளுக்கு போய் சபாநாயகருக்கு இருக்கை கருகிலே போய் போராட்டமே நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா? மாண்புமிகு முதலமைச்சர். திமுக மட்டுமல்ல, தோழமை கட்சிகளும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. எப்படி முடிஞ்சு போய் சட்ட திருத்தம் வரும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். உங்களுடைய மாநிலம் உங்களுடைய உறுப்பினர் தான் ஆதரிச்சு பேசியிருக்கிறாரு. இதுதான் உண்மை. மாநில உரிமை பறிபோக ஆதரிச்சிருக்கிறார்.